ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 70 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கினர் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர். வர்த்தக சபையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம். வணிகர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மத்திய இணையமைச்சர் எல். முருகன். 3 பேர் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி மீது குண்டர் சட்டம். மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு. தொழில் துவங்க புதுச்சேரிக்கு வரும் நிறுவனங்களுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்கப்படும். அழைப்பு விடுத்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் துறை செயலர் முத்தம்மா வரவேற்புரையாற்றினார். விழாவினை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்து 288 வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 5 கோடியே 6 லட்சம் ரூபாய்க்கான பணி ஆணை மற்றும் 2,50,000 ரூபாய் தவணை தொகையை வழங்கினர். தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 210 மாணவர்களுக்கு 2 கோடியே 5 லட்சம் ரூபாய் கல்விக் கடன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் 36 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் அர்ப்பணிப்பு, 19 கோடி ரூபாய் மதிப்பில் 48 அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அடிக்கல் நாட்டல், 2 கோடி ரூபாய் மதிப்பில் 122 ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 88 நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக துறை இயக்குநர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுச்சேரி வர்த்தக சபையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் வணிகர்களின் கோரிக்கைகளை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேட்டறிந்தார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டுகால ஆட்சி முடிந்து 12ஆம் ஆண்டு துவங்கும் நிலையில் அரசின் கொள்கை முடிவுகளால் நாடு வளர்ச்சி பெற்று வருகிறது என்றும், நாடு சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டு 2047 அடியெடுத்து வைக்கும்போது வல்லரசாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் 100% செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணியும் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய அமைச்சர் எல். முருகன் புதுச்சேரியின் வளர்ச்சி நிலைகள் குறித்து அறிந்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வர்த்தக சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வணிகர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு வணிகர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், வெங்கடேசன், சிவசங்கர் உள்ளிட்ட வணிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 பேர் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்த பிரபல தாதா தேஸ்தான் மகன் ரஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதித்யா ஆகிய 3 பேரும் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரெயின்போ நகரில் உள்ள ஒரு வீட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக பெரியகடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முத்தியால்பேட்டை வசந்த் நகர் கெங்கை வீதியை சேர்ந்த ரவுடி சிவபெருமாள் என்ற சத்யா, அவரது கள்ளக்காதலி சுமித்ரா உள்ளிட்ட 13 பேரை கைது செய்தனர். தற்போது அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முயற்சி செய்து வருகின்றனர். ரவுடி சத்யா மீது பல்வேறு கொலை, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. அவர் ஜாமீனில் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் ஆபத்து உள்ளது. எனவே சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய பெரியகடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் ரவுடி சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். தற்போது சத்யா காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் அவரை குண்டர் தடுப்பு
தடுப்பு சட்டத்தில் கைது செய்ததற்கான நகலை பெரியகடை காவல்துறையினர் சிறையில் அவரிடம் ஒப்படைத்தனர். இதன் மூலம் சத்யா மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் இன்னும் 1 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தொழில் துவங்க தேவையான அனைத்து ஒப்புதல்களும் விரைவில் வழங்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜூன் 10ஆம் தேதி நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டத்தில் துவக்கி வைத்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு 1 நூற்றாண்டிற்கு மேலாக இந்தியாவின் தொழில்துறை நிலப்பரப்பை வடிவமைப்பதில் தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருவதாகவும், புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய அம்சம் என்றும், தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஏற்றுமதி, தொழில்துறை உற்பத்திக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்த மாநிலங்கள் வழங்குவதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி புவியியல் அளவில் சிறிதாக இருந்தாலும் இந்த வளர்ச்சியில் ஒரு முக்கிய மையமாகும் என்றும், இதன் கலாச்சாரம், வலுவான கல்வி நிறுவனங்கள், அமைதியான சூழல் மற்றும் வணிக நட்பு நிர்வாகம் புதுச்சேரி தொழில்துறை மற்றும் பொருளாதார முதலீட்டிற்கான ஒரு முக்கிய இடமாக மாறவுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள துறைமுகங்கள் வர்த்தகம் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களுக்கு மிகப்பெரிய திறனை வழங்குவதாகவும், புதுச்சேரியில் இருந்து பிற முக்கிய நகரங்களுக்கு விமான சேவைகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொழில்துறை நலனுக்காக கரசானூரில் 750 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரியில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி தொழிலதிபர்களை கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மேலும் தொழில் துவங்க தேவையான அனைத்து ஒப்புதல்களும் விரைவாக வழங்கப்படும் என்று தெரிவித்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தொழில்துறையின் எதிர்காலம் நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பொறுத்தது என்றும், இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு சிறந்த வாய்ப்பு, ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். நவீன பொருளாதாரத்தில் செழிக்க தேவையான திறன்கள், அறிவு மற்றும் மனப்பான்மையுடன் ஒவ்வொரு இளம் இந்தியரும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இளைஞர்களை வேலை தேடுவதற்கு மட்டுமல்லாது வேலைகளை உருவாக்கவும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலக அளவில் போட்டியிடக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு தேவை என்றும், ஆனால் உள்நாட்டிலும் சேவை செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்ததாக மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் நீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிலையானதாகவும் உலகளவில் மதிக்கப்படும் ஒரு தெற்கு பிராந்தியத்தை உருவாக்குவோம் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசியுள்ளார். கூட்டத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் தாமஸ் ஜான் முத்தூர், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், புதுச்சேரி கிளை தலைவர் சமீர் கம்ரா, துணைத் தலைவர் நடராஜன், மண்டல இயக்குநர் ஜெயேஷ் மற்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் தயார் நிலை குறித்தான ஆய்வுக் கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி, தேர்தல் தயார் நிலை குறித்து ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை தாங்க புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களைச் சேர்ந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பதிவு அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தேர்தல் தொடர்பான ஆயத்த நிலைகள், முன்னேற்பாடுகள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய அறிவுறுத்தல்கள் குறித்து விளக்கி பேசினார். தேர்தல் பதிவு அதிகாரிகள் வாக்குச்சாவடி அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 1200 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கான பணிகளை செய்யுமாறு தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 16ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 16ஆம் தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 12ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 39ஆம் வருட திருத்தேரோட்ட விழா ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள்
கோவில் தேவஸ்தானம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்று வந்தது. ஜூன் 2ஆம் தேதி திருமஞ்சனத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் திருக்கல்யாணம், அனுக்ஞை, கருட சேவை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம், துவாஜா அவரோகனம், கடப்ரோஜனம், சாற்று முறையுடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லாஸ்பேட்டை மின்பாதையில் ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரம், ஹரிநமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், காமராஜர் நகர், இந்திரா நகர், இஸ்ரவேல் நகர், லாஸ்பேட்டை நெருப்புக்குழி, நாவர்குளம், லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு, இடையஞ்சாவடி ரோடு, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள், பிப்மேட் அலுவலகம், ஏர்போர்ட், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கருவடிக்குப்பம் மின்பாதையில் ஜூன் 12ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, ஆனந்தபுரம் அரசு அச்சகம், ஜீவானந்தபுரம், கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம், கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம், நெசவாள நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மின்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அலுவலக ஊழியர் செய்முறை தேர்வு வரும் ஜூன் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தேர்வு பிரிவு சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த 6ஆம் தேதி நடப்பதாக இருந்த ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறவுள்ளது. விண்ணப்பதாரர்கள் முன்பு வழங்கப்பட்ட நுழைவு சீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நுழைவு சீட்டு வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி பொதுமக்களிடம் இன்சூரன்ஸ் பெற்று மோசடி செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரை தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் 13 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த போது 13 லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து செந்தில்குமாரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 32,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் கூறும்போது, சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாததால் தங்களது ஏஜென்ட்கள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறுகின்றனர். பின்னர் கடன் பெற இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் என தெரிவித்து இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு
தலைமறைவாகி விடுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது. இதுபோன்று லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றம் என்றும், எனவே இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,160 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.